யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கருத்து களம் நிகழ்விலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாளிலே செபமாலை தாசர் சபையைச் சேர்ந்த அருட்தந்தை அந்தோணி பிள்ளை மரியதாஸ் ஸ்டீபன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார். இந்த சபையை பற்றியும் இந்த சபையினுடைய வரலாற்றை பற்றியும் தற்பொழுது மிக முக்கியமாக முன்னெடுக்கப்படுகின்ற இந்த சபையின் நிறுவனர் வணக்கத்துக்குரிய தோமஸ் அடிகளினுடைய புனிதர் நிலைக்கான ஆயத்த நடவடிக்கைகளை பற்றியும் நாங்கள் இங்கே கதைக்க இருக்கின்றோம். இந்த செயற்பாட்டுக்கு பொறுப்பாக இருக்கின்ற அருட்தந்தை ஸ்டீபன் அவர்கள் பல்வேறு விதமான முயற்சிகளை இந்த புனிதர் நிலைக்கான செயற்பாடுகளுக்காக முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார். அவரை நான் அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். வணக்கம். அருட்தந்தை அவர்களே, உங்களுடைய பல்வேறு விதமான பணி நிலைகளை பற்றியும் உங்களை பற்றியும் ஒரு சிறிய அறிமுகத்தை எங்களுக்கு தாருங்கள். நான் அருட்தந்தை அந்தோணி பிள்ளை மரியதாஸ் ஸ்டீபன். 1972ஆம் ஆண்டு என்னுடைய செபமாலை தாசர் சபைக்கு மாணவர்களை குருக்களாக எடுத்த பொழுது நானும் அதில் ஒருவனாக இணைந்து கொண்டேன். அதன் பிற்பாடு 73ஆம் ஆண்டு தோலகட்டி ஆச்சிரமத்திற்கு சென்று அங்கிருந்து இந்தியாவுக்கு என்னை அனுப்பினார்கள். அங்கே துறவற பயிற்சியை 1974ஆம் ஆண்டு ஆரம்பித்து 75ஆம் ஆண்டு நான் என்னுடைய முதல் வார்த்தை பாட்டை எடுத்தேன். அதன் பிற்பாடு இந்தியாவிலே பெங்களூர் என்ற இடத்திலே என்னுடைய குருத்துவ படிப்புகளை ஆரம்பித்து 1980ஆம் ஆண்டு அன்றைய ஆயர் தியோகப்பிள்ளை ஆண்டகை அவர்களால் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டேன். அதன் பிற்பாடும் இந்தியாவுக்கு சென்று படித்து வந்து 1982ஆம் ஆண்டு தோலகட்டி செபமாலை மாதா ஆச்சிரமத்திற்கு அதிபராக நியமிக்கப்பட்டேன். 1988ஆம் ஆண்டு யாழ் அருள் ஆச்சிரமத்திற்கு அதிபராக நியமிக்கப்பட்டேன். 90ஆம் ஆண்டு மீண்டும் அவர்கள் இந்தியாவிற்கு என்னுடைய பணிக்காக அழைத்திருந்தார்கள். எனவே அங்கு சென்று திருச்சி மறை மாவட்டத்திலே மணப்பாறை என்னும் இடத்திலே இருக்கின்ற எங்களுடைய புஷ்பவனம் ஆச்சிரமத்திலே அதிபராகவும் நவத்துறவு ஆசிரியராகவும் நான் பணியாற்றினேன். அதன் பின் 94ஆம் ஆண்டிலே மீண்டும் இங்கு வந்து ஆச்சிரம பொறுப்பாளராக இருந்தேன். அதன் பின் 95ஆம் ஆண்டு இடம்பெயர்வோடு நான் மடு திருப்பதிக்கு சென்று அங்கே அன்றைய ஆயர் ராயப்பு ஜோசப் அவர்களால் எங்களுடைய சபையை மடத்தை அங்கே திறக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அதன்படி நாங்கள் வவுனியாவிலே ஒரு ஆச்சிரமத்தை 1996ஆம் ஆண்டு ஆரம்பித்தோம். அதன் பிற்பாடு 2000 ஆண்டிலே மாகாண முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டு நீர்கொழும்பு கொச்சிக்கடை என்னும் இடத்தில் இருக்கின்ற எங்களுடைய ஜெபமாலை ரஜனி சேவன என்ற மடத்திலே மாகாண அதிபராக இருந்து பணியாற்றினேன். பிற்பாடு 2006ஆம் ஆண்டு பெங்களூரிலே எங்களுடைய பொதுச் சங்கம் நடைபெற்றது. அதிலே என்னை அவர்கள் இந்த சபையினுடைய உயர் தலைவராக தேர்ந்தெடுத்தார்கள். அந்த பணியை 6 ஆண்டுகள் நான் அங்கிருந்து இந்தியாவிலிருந்து அதை நிறைவேற்றினேன். அதன் பிற்பாடும் இங்கு வந்து 12ஆம் ஆண்டிலிருந்து 15ஆம் ஆண்டு வரை அருள் ஆச்சிரமத்திலே பணியாற்றிய பிற்பாடு கண்டியிலே இருக்கின்ற எங்களுடைய குருத்துவ மாணவர்களுடைய கல்லூரியிலே பணியாற்றி 16ஆம் ஆண்டு எங்களுடைய விருசுவிலே இருக்கின்ற மாகாண தலைவரின் இல்லத்திற்கு முதல் ஆலோசகராகவும் நிதி பொறுப்பாளராகவும் வந்திருந்தேன். அதிலிருந்து இன்று வரை அந்த பணியிலே தொடர்ந்து ஆற்றிக்கொண்டிருக்கிறேன். உங்களுடைய இந்த பல்வேறு விதமான பணிகளை பற்றி எங்களுக்கு சிறப்பாக எடுத்துரைத்திருக்கிறீர்கள். இந்த உயர் தலைவர் என்ற ஒரு பதவியை நீங்கள் வகித்திருக்கின்றீர்கள், அதுவும் இந்தியாவிலே. இந்த உயர் தலைவர் என்கின்ற இந்த பதவியினுடைய பணிகள் என்னென்ன? இந்த பணியிலே இருக்கின்ற வேளையிலே நான் எல்லா மடங்களுக்கும், அதாவது எங்களுடைய செபமாலை தாசர் சபையினுடைய மடங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றதோ அவைகள் எல்லாவற்றிற்கும் பொறுப்பாகவும், அத்தோடு புதிய மடங்களை ஆரம்பிப்பதாக இருந்தாலும் அது நாங்கள் தான் சென்று அந்தந்த இடத்து ஆயர்களோடு பேசி அதை எல்லாவற்றையும் நிறுவ வேண்டி இருந்தது.
அந்த நாட்களில்தான் வட இந்தியாவிலும் 2 ஆச்சிரமங்கள் ஆரம்பிக்கப்பட்டன. இங்கே மிர்சுவில் ஆச்சிரமம் ஆரம்பிக்கப்பட்டது. அத்தோடு கனடாவிலும் எங்களுடைய ஒரு ஆச்சிரமம் ஆரம்பிக்கப்பட்டது, நான் அந்த உயர் தலைவராக இருக்கின்ற காலத்திலே. அத்தோடு எல்லா உறுப்பினர்களுக்கும் பொறுப்பாக இருந்து அவர்களுடைய குருத்துவமாக இருக்கலாம், அவர்களுடைய வார்த்தைப்பாடுகளாக இருக்கலாம், எல்லாவற்றையும் நல்முறையில் செயல்படுத்த வேண்டிய ஒரு பணியாக இருந்தது. உங்களுடைய இந்த சபை இலங்கையிலே, அதுவும் குறிப்பாக யாழ் மறை மாவட்டத்திலே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு துறவற சபை. இந்த சபை எப்பொழுது யாழ் மறை மாவட்டத்திலே ஆரம்பிக்கப்பட்டது? யாரால் ஆரம்பிக்கப்பட்டது? இறையடியார் அருட்தந்தை தோமஸ் அடிகளார். அவர் நம்முடைய இலங்கை நாட்டிலே, நமது யாழ் மறை மாவட்டத்திலே, அதற்கு மிகவும் அருகாமையில் இருக்கின்ற பாண்டியன் தாழ்வு என்ற இடத்திலே 1986ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 7ஆம் தேதி அவர் பிறந்தார். அதன் பிற்பாடு அவர் புனித சார்ல்ஸ் மகா வித்தியாலயத்திலும் அவருடைய ஆரம்ப கல்வியை கற்று 4ஆம் வகுப்பிலிருந்து புனித பத்திரிசியார் கல்லூரியில் தன்னுடைய படிப்பை, ஆங்கில படிப்பையில் ஆரம்பித்தார். அங்கிருந்து அவர் படிப்பையெல்லாம் முடித்த பிற்பாடு 1904ஆம் ஆண்டு நம்முடைய புனித மார்ட்டினார் சிறு குறுமடத்தில் இணைந்து கொழும்புக்கு சென்று அங்கு தன்னுடைய குருத்துவ பயிற்சிகளையும் படிப்புகளையும் முடித்து 1912ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 6ஆம் தேதி குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். அன்றிலிருந்து, அதாவது 1912ஆம் ஆண்டிலிருந்து புனித பத்திரிசியார் கல்லூரியிலேயே 1928ஆம் ஆண்டு வரை பணியாற்றினார். அத்தோடு அங்கிருந்து அவர் ஓய்வும் பெற்றுக்கொண்டார். ஏனென்றால் அந்த ஓய்வு என்று சொல்வது, அவருக்கு உடல் வருத்தங்கள் இருந்தன, ஒரு புதுமையான நிலையில்தான் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். எனவே அங்கு அவருடைய வாழ்வு ஒரு ஓய்வான வாழ்வாகவும், அதே வேளையிலே அவர் ஆசிரியராகவும் அங்கிருந்து பணியாற்றினார் 1928ஆம் ஆண்டு வரை. 1926ஆம் ஆண்டிலே நம்முடைய மறை மாவட்டத்தின் ஆயராக கியோமர் ஆண்டகை இருந்தார். அவர் இவரை அழைத்து இந்த சோமாலை தாசர் தியான யோக சபையை ஆரம்பிக்கும் வண்ணம் கேட்டார். எனவே அதற்கேற்ப அவர் பல ஆயத்தங்களையும் செய்து 1928ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி மாதாவினுடைய திருநாள் அன்று அந்த சபையை தோலகட்டி என்ற இடத்திலே ஆரம்பித்தார். அதுதான் தோலகட்டி செபமாலை மாதா ஆச்சிரமம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த சபை ஆரம்பிக்கப்பட்ட பொழுது தனியாக அருட்சகோதரர்களுக்கென்று தான் ஆரம்பிக்கப்பட்டது. தொடர்ந்து எப்பொழுது இந்த சபையிலே அருட்தந்தையர்கள், அருட்கன்னியர்கள் என்ற அந்த பிரிவு ஆரம்பிக்கப்பட்டது? ஆரம்பத்திலே நம்முடைய தோமஸ் அடிகளாருடைய பணியிலே இந்த அருட்சகோதரர்களுடைய அழைத்தல்கள் தான் இருந்தன. எனவே அப்படியான என்னன்னு சொன்னால், இது ஒரு தியான யோக சபை, செப தப வாழ்வுக்குரிய சபையாக இருந்தது. எனவே இந்த பணியை குருக்கள் தான் ஆற்ற வேண்டும் என்று அல்ல, அருட்சகோதரர்களும் இதை ஆற்றலாம். இந்த செப தப வாழ்வுதான் முக்கியமானதாக இருந்தது. ரோமிலிருந்து, வத்திக்கான் நகரிலிருந்து இந்த துறவற சபைக்கு பொறுப்பாக இருக்கின்ற அந்த அதிகாரிகள் அந்த சபை நிறுவனர்களிடம் எல்லாரிடமே கேட்பார்கள், ஆண்களுக்குரிய சபையிலே, உங்களுடைய சபையானது குருத்துவ சபையா அல்லது சகோதரர்கள் சபையா என்று அதை இவர்கள் தீர்மானிக்க வேண்டும். எனவே அவர் தூய ஆவியானவரிடம் மிகவும் அர்ப்பணத்தோடு வேண்டிக் கொண்டிருந்தார், இதை பற்றி என்ன செய்யலாம், இது உண்மையாக குருக்களுக்கான சபையா அல்லது சகோதரர்களுக்கான சபையா என்று சொல்லி அவர் மன்றாடி கொண்டிருந்த வேளையிலே 1930ஆம் ஆண்டுகளுக்கு பிற்பாடு அவருக்கு அந்த தூய ஆவியானவருடைய பெருவிழாவிலேயே அவருக்கு ஒரு உந்துதல் ஒன்று கொடுக்கப்பட்டது. அதாவது இது குருக்களுக்குரிய சபை, ஏராளமான குருக்கள் இதில் இருக்க வேண்டும், அதே வேளையிலே அதிகமான சகோதரர்களும் இங்கே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த சபையை நல்ல முறையிலே கட்டி காத்து அந்த பணியை ஆற்ற முடியும்
என்று அவருக்கு தூய ஆவியானவர் தூண்டுதல் கொடுத்தபடியால் அவர் அங்கே அறிவித்தார் ரோமைக்கு. குருக்களுடைய சபையாக இருக்கும், அதேவேளை அதிகமான அநேக சகோதரர்களும் இருப்பார்கள் என்று. அதன் பிற்பாடும் 2000 ஆண்டுகள் பொது சங்கத்திலே எல்லாம் இதை பற்றி மீண்டும் கேட்டிருந்தார்கள். அதிலேயும் ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டது, இது குருக்களுடைய சபை, அதே வேளையிலே அருட்சகோதரர்களும் வாழ்வார்கள் என்று சொல்லி. அருட்சகோதரர்கள், குருக்கள், அருட்கன்னியர்கள் இவர்களுடைய பணிகள் வெவ்வேறு விதமாக வரையறுக்கப்பட்டிருக்கின்றதா? 1928ஆம் ஆண்டு ஆண்களுக்குரிய சபையைத்தான் முதல்ல இவர் ஆரம்பித்தார். சோமாலை தாசர்கள் என்று அழைக்கப்பட்டது. அதன் பிற்பாடு அங்கு வசாவுலான் தோலகட்டி பகுதியில் இருந்த அந்த இளம் பெண்கள் அவரிடம் போய் இந்த ஆண்களுக்குரிய சபையை போல எங்களுக்கும் ஒரு சபை தொடங்க வேண்டும், நாங்களும் செபிக்கின்ற ஒரு சபையை ஆரம்பிக்க வேண்டும் நீங்கள் எங்களுக்கு என்று சொல்லி கேட்டிருந்தார்கள். எனவே அதற்கு ஏற்பதான் அவர் இந்த பெண்களுக்குரிய சபையை 20 ஆண்டுகளுக்கு பிற்பாடு 1948ஆம் ஆண்டிலே இதை ஆரம்பித்தார், பெண்களுக்குரிய சபையை. அதன் பிற்பாடும் அவர் ஒரு பொதுநிலையினருக்குரிய பங்கையும் அதிலே கொடுத்திருந்தார். அப்போ அந்த பொதுநிலையினருக்குரிய பங்கு எப்படியாக இருக்கிறது என்று சொன்னால், பொதுநிலையினரிலே 2 விதமான வாழ்வு உண்டு. பொதுநிலையினர் விரும்புகின்றவர்கள் உலகத்தை விட்டு முழுமையாகவே இந்த ஆச்சிரமங்களில் சேர்ந்து இந்த துறவிகளோடு அவர்களும் சப தவ வாழ்விலே ஈடுபட்டு இந்த பணியை அவர்களோடு சேர்ந்து செய்யலாம். அவர்கள் எப்பொழுது அதை விட்டு விலக வேண்டும் என்றாலும் விலகிக் கொள்ளலாம். ஆனால் இன்னும் ஒரு பகுதியினருக்கும் அங்கே இடம் இருந்தது. என்னவென்று சொன்னால், அவர்கள் வெளியேயே வாழ்வார்கள். அந்த ஆச்சிரமத்திலே உள்ளே வாழ வேண்டும் என்று அல்ல, ஆனால் வெளியே இருந்து வாழ்வார்கள். அவர்களுக்கு சில ஒழுங்குகள் கொடுக்கப்பட்டிருந்தது. அதாவது அவர்கள் என்னவென்று சொன்னால், நாளாந்தம் அவர்கள் ஒரு செபமாலையாவது செபித்து சபையினர் எல்லாரோடையும் ஒன்றாக இணைகின்ற ஒரு மனநிலையிலே இருப்பார்கள். அத்தோடு நல்ல கிறிஸ்தவர்களாக அவர்கள் வாழ வேண்டும், ஒரு அன்பான வாழ்வை வாழ வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற வாழ்வை, குறிப்பாக வறியவர்களுக்கும் நோயாளர்களுக்கும் அவர்களுடைய உதவிகள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். அத்தோடு இந்த வெள்ளிக்கிழமைகளிலே ஆண்டவருடைய பாடுகளை நினைவு கூர்ந்து அவருடைய 5 திருக்காயங்களை நினைவு கூர்ந்தவர்களாக 5 பரலோக மந்திரமும் 5 அருள்நுரைந்த மரியையும் என்ற செபத்தை அவர்கள் செபிக்க வேண்டும். இவ்வாறாக இந்த சோமாலை தாசர்களோடு சேர்ந்து அவர்களும் ஆண்டவரோடு ஒன்றித்த ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டு வருவார்கள். அதே வேளையிலே இந்த துறவிகளினுடைய வாழ்விலே நாளாந்த திருப்பலியிலும் காலை மாலை செபங்களிலெல்லாம் அவர்கள் இப்படியான பொதுநிலையினருக்காகவும் விசேஷ விதமாக வேண்டிக் கொள்வார்கள், மன்றாடிக் கொள்வார்கள். அத்தோடு அவர்கள் இறந்தாலும் அவர்களுடைய ஆன்மாக்களுக்காக சிறப்பான திருப்பலிகள் இவர்களுடைய சபையிலே நிறைவேற்றப்படும். பொதுநிலையினர் பற்றி நீங்கள் அழகாக சொன்னீர்கள். தற்பொழுது உங்களுடைய ஆச்சிரமத்திலே பொதுநிலையினர் இவ்வாறான பணிகளிலே அல்லது இவ்வாறான ஒரு குழுவாக இயங்குகின்றார்களா? இன்றைய நாட்களிலே அந்த அப்படியான ஒரு வாழ்வு இல்லாமல் இருக்கின்றது. ஆனால் ஆரம்பத்திலே இருந்தது. இப்பொழுது என்ன காரணங்கள் என்று சொல்லியும் சரியாக தெரியவில்லை. பலரும் பல உலக காரியங்களோடு சென்று கொண்டிருப்பதால் இப்படியான அழைத்தல்கள் வருவது குறைவாக இருக்கின்றதோ தெரியவில்லை. ஆனால் இப்பொழுது எங்களுடைய மடங்களிலே இப்படியான வாழ்வை வாழ்கின்றவர்கள் மிகவும் குறைவு. இந்தியாவிலே ஒரு சிலர் இருக்கின்றார்கள். இலங்கையிலே இப்படியான வாழ்வை வாழ்கின்ற பொதுநிலையினர் மடத்திலே இல்லை. ஆனால் வெளியே இருந்து அந்த செபிக்கின்ற கடமைகளை செய்கின்றார்கள். மிகவும் ஒரு அழகான ஒரு செயற்பாடாக இது இருக்கின்றது என்ற பொதுநிலையினரை ஆன்மீக வாழ்வுக்குள்ளே கொண்டு வருவதற்கு, அதே நேரம் அவர்கள் ஆண்டவரோடு இணைந்திருந்து செபிப்பதற்கான ஒரு அமைப்பாக இது ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. நீங்கள் சொன்னீர்கள் தற்பொழுது இல்லை என்று சொல்லி. உங்களுடைய காலத்திலே இதை மீண்டும் ஏற்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றதா? அதற்கான முயற்சிகளை இப்பொழுது எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம். அப்படியானவர்கள் அதை விரும்பி கேட்கும் பொழுது நாங்கள் அதற்கான ஒழுங்குகளை செய்வோம் என்று சொல்லி நான் நிச்சயமாக உறுதி கூறுகின்றேன். இலங்கைக்கும் யாழ் மறை மாவட்டத்திற்கும் பெருமை சேர்த்து தந்த தோமஸ் அடிகள் இறையடியாருடைய நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கின்றார் என்று சொல்லி, அந்த இறையடியார் நிலை என்கின்ற அந்த உயர்வு எப்படி ஏற்படுத்தப்பட்டது? அவர் 1964ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அவர்
இறந்தார். அதன் பிற்பாடு 5 ஆண்டுகளுக்கு திருச்சபையினுடைய சட்டத்தின்படி எந்த முயற்சிகளும் எடுக்கப்படக்கூடாது, புனித பட்டத்திற்கான முயற்சிகள். எனவே 5 ஆண்டுகளுக்கு பிற்பாடு 72ஆம் ஆண்டுகள் மட்டிலே அவருடைய புனித பட்டத்திற்கான முயற்சிகளை எடுத்தார்கள். அப்பொழுது அப்படியாக எடுத்துக்கொண்டு வருகின்ற வேளையிலே அமலமரி தியாகிகள் சபையினர் இதற்காக முயற்சிகளை ஆரம்பத்திலே தொடங்கியிருந்தார்கள். அதேவேளை தோலகட்டியிலே எங்களுடைய அருட்தந்தை ஜான் பேப்டிஸ்ட் பாக்கியநாதர் அவர்கள் இருந்தார்கள். அவரும் அதை நல்ல முறையிலே முயற்சி எடுத்துக்கொண்டு அந்த செபத்தையும் அவர்கள் தயாரித்தார்கள். அதன் பிற்பாடு அமலமரி தியாகிகள் சபை அதை செய்து கொண்டு வருகின்ற வேளையிலே இதனுடைய முதல் கட்டமாக அவர்கள் அவரை பற்றிய அந்த வரலாற்றை ஒரு ஆய்வு கட்டுரை மூலமாக அதை சரியான முறையிலே எழுதி ரோமைக்கு கொடுக்க வேண்டும். எனவே அதற்கான முயற்சிகளை அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற வேளையிலே எங்களுடைய உள்நாட்டு பிரச்சனைகள் ஏற்பட்டபடியால் அதிலே பல தடங்கல்களும் ஏற்பட்டு சில காலங்களும் சென்று கொண்டிருந்தன. அதன் பிற்பாடு 2000 ஆண்டிலே அந்த அமலமரி தியாகிகள் சபையினுடைய அந்த அதிகாரிகள், நாங்கள் அதாவது சிவமாலை தாசர் தான் அவருடைய மக்களாக இருக்கின்றோம், பிள்ளைகளாக இருக்கின்றோம், எனவே நீங்கள் தான் எடுத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அந்த கடமையை எங்களிடம் ஒப்படைத்தார்கள். அப்பொழுது முதலாக எங்களுடைய அந்த பொது சபையிலே இருந்து என்னை நியமித்தார்கள். இலங்கையிலே, அதாவது எம்முடைய மறை மாவட்டத்திலும் இலங்கையிலும் இதற்கான முயற்சிகளை எடுத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி. எனவே அது பொதுவாக இப்படியான புனித பட்டங்கள் நடக்கின்ற இடங்களிலே அவர் எங்கே இறக்கின்றாரோ அந்த மறை மாவட்டம்தான் அந்த புனித பட்டத்திற்கு பொறுப்பாக இருக்கும். எனவே அவர் இந்த நம்முடைய யாழ் மறை மாவட்டத்திலே தான் இறந்தார். எனவே இந்த மறை மாவட்டத்தினுடைய ஆயர்னுடைய வழியாகத்தான் இவைகள் செய்யப்பட வேண்டும். எனவே அவர்கள் எம்மை நியமித்தபடியால் நான் வந்து இங்கே ஆயருடன் அப்போது இருந்த தியோப்பிள்ளை ஆண்டகை, அதன் பிற்பாடு தோமஸ் ஆண்டகை, இவர்களோடு நான் நெருங்கிய தொடர்பை வைத்துக்கொண்டு இவை பற்றிய முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருந்தோம். அவைகளெல்லாம் தோமஸ் சவுந்தரநாயகம் ஆயர் ஆண்டகையின் காலத்திலே அவருடைய இளைப்பாற்றிக்கு சற்று முன்பாக அவைகளெல்லாம் முடிந்து விட்டன. அதன் பிற்பாடு அந்த முடிவு பகுதியையும் இங்கு வைத்து அதிலே நாங்கள் பல சாட்சிகளிடமிருந்தும் அவரை பற்றிய சில குறிப்புகளை எடுத்திருந்தோம், சாட்சியங்களை. எனவே அவைகள் எல்லாவற்றையுமே சேர்த்து நம்முடைய தந்தையினுடைய தூதர் வழியாக, ப்ரொனன்சியோ வழியாக அதை வத்திக்கானுக்கு அனுப்பினோம். அங்கிருந்து அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு இவரை பற்றி நாங்கள் இன்னும் முயற்சி எடுத்து புனிதராக்குவதற்கு வேண்டிய முயற்சிகளை எடுக்கலாம் என்று சொல்லி அவர்களுடைய உத்தரவு வந்தபோதுதான் அவர் இறையடியார் என்று அழைக்கப்படுகின்றார்கள். நீங்கள் சொன்னீர்கள் இந்த புனித நிலைக்கான ஆயத்தத்திற்கு உங்களை நியமித்தார்கள் என்று சொல்லி. நீங்கள் மட்டும் அந்த குழுவிலே இருக்கின்றீர்களா அல்லது உங்களோடு சேர்ந்து வேறு யாரும் பணியாற்றுகின்றார்களா? என்னை அதற்குரிய குறிப்பான ஒரு முதன்மை ஆளராக தெரிவித்தார்கள். ஆனால் அதேவேளை இது நான் அதன் பிற்பாடு ஆயரை சந்தித்து ஆயர் மூலமாக இதற்குரிய குருக்களை நம்முடைய மறை மாவட்டத்திலிருந்து தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படியாக தான் அது ஒரு இறை அறிவு பற்றிய நிலைக்குரிய ஒரு இதுவும், அத்தோடு ஆன்மீக நிலையிலே எப்படியாக இருந்தார் என்று அப்படியான ஒரு நிலைகளை ஏற்படுத்தி அந்த குரு முதல்வரையும் அதற்குள் ஒருவராக ஏற்றுக்கொண்டு செயல்பட தொடங்கினோம். எனவே அதிலே எல்லாமாக ஒரு 5 பேர் குழுவாக இருந்தார்கள். வெவ்வேறு குருக்கள், மறை மாவட்டத்தினுடைய சிறந்த குருக்களை தேர்ந்தெடுத்து தான் அதற்கு ஆயர் எல்லா முயற்சிகளையும் எடுத்திருந்தார். எனவே அதற்கான அந்த சாட்சிகளை கொண்டு வருவது, அவர்களுடைய வெளி விவரங்களை எல்லாம் எடுப்பது என்னுடைய கடமையாக இருந்தது. அப்படியாக செயல்பட்டுத்தான் அதை ஒரு சரியான ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து அவைகளை நிறைவேற்றி முடியும். தற்பொழுது இந்த புனிதர் பட்டத்திற்கான தகவல்களை நீங்கள் சேகரிக்கின்ற பொழுது யாராவது ஒரு பொதுநிலையிடமிருந்தோ அல்லது துறவிகளிடமிருந்தோ
தோமஸ் அடிகளுடைய மன்றாட்டின் பேரிலே புதுமை நடைபெற்றிருக்கின்றது அல்லது ஒரு அற்புதம் நடைபெற்றிருக்கின்றது என்று ஒரு சாட்சியம் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றதா? அவர் வாழும் பொழுதே பல புதுமைகள் செய்தார் என்று சொல்லி வரலாறுகள் இருக்கின்றன. அத்தோடு குழந்தை இல்லாதவர்கள் அவரிடம் மன்றாடி குழந்தை பெற்றுக்கொண்டார்கள். அவர் ஆசீர்வதித்து இப்படியாக பிறந்த குழந்தை ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அவருக்கு தோமஸ் என்றே ஒரு பெயரை வைத்திருந்தார்கள் வசாவுலான் பகுதியிலே. அதே போல் அவரிடம் பலரும் வந்து தங்களுடைய கருத்துக்களை சொல்லி அவர்களுக்காக செபிக்கும் வண்ணம் கேட்பார்கள். அப்படியாக கேட்டு அவர் வாழுகின்ற காலத்திலே பல புதுமைகள் நடைபெற்றிருக்கிறது மக்களுக்கு. அதன் பிற்பாடு அவர்கள் சொல்லுவார்கள் இப்படியாக எல்லாம் பெற்றுக்கொண்டோம் என்று. அதன் பிற்பாடு அவர் இறந்த பிற்பாடு கூட மக்கள் தொடர்ச்சியாக அவருடைய கல்லறையிலே மன்றாடினார்கள். அப்படியாக மன்றாடுகின்ற வேளையிலும் பல புதுமைகள் நடைபெற்றிருக்கின்றன. அதன் பிற்பாடு இப்பொழுது அவருடைய கல்லறையை தோலகட்டில் இருந்து அது அதிகூடிய ஒரு பாதுகாப்பு இடமாக இலங்கை படையினர் எடுத்திருக்கிறபடியால் அங்கிருந்து அவருடைய கல்லறையை அந்த உடலை கொண்டு இப்பொழுது அருள் ஆச்சிரம் யாழ்ப்பாணத்திலே டெம்பிள் ரோட்டிலே இருக்கின்ற கோவில் வீதியில் இருக்கின்ற அருள் ஆச்சிரமத்திலே வைத்திருக்கின்றோம். எனவே அங்கும் இப்பொழுது நாளாந்தம் ஏராளமான பக்தர்கள் மன்றாடுகின்றார்கள். அவர்களுடைய மன்றாட்டுகளும் பலரும் பெற்றுக்கொள்கின்றார்கள். அவர்கள் அங்கு இருக்கின்ற அந்த குறிப்பு புத்தகத்திலும் எல்லாம் எழுதியிருக்கின்றார்கள். ஆனால் திருச்சபையை பொறுத்தவரையிலே ஒரு பெரிய புதுமை நடைபெற வேண்டும். பெரிய புதுமை என்று சொல்லும் பொழுது அது ஒரு நோயாக இருக்கலாம். அந்த நோய் எந்த விதமான வைத்தியருடைய செயல்பாடுகளும் இல்லாமல் மன்றாட்டினால் மட்டும் அது குணமடைய வேண்டும். அப்படியாக புதுமைகள் நடைபெற வேண்டும். ஒரு புதுமையாவது முதலில் நடைபெற வேண்டும். அதன் பிற்பாடு 2 புதுமைகள் நடைபெற்று அவர் புனிதராக ஏற்படுத்துவார். ஆனால் அப்படியான ஒரு புதுமைக்காகத்தான் நாங்கள் இப்பொழுது எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இப்பொழுது நீங்கள் இந்த ஆய்வு நிலையிலே இருக்கின்றீர்கள். தற்பொழுது நீங்கள் சேகரித்த தரவுகளின்படி, நீங்கள் வத்திக்கானுக்கு அனுப்பிய அந்த தகவல்களின்படி இந்த புனிதர் நிலை ஆயத்தம் எந்த நிலையில் இருக்கின்றது? மறைமாவட்ட பணிகள் முடிந்து விட்டது என்று சொல்லி அதிலே சில கேள்விகள் கேட்க வேண்டியிருந்தது. அவர்கள் அதை கேட்டு அதற்குரிய பதிலையும் நாங்கள் கொடுத்திருந்தோம் ஆயர் மூலமாக. அதன் பிற்பாடு அவர்கள் ரோமிலே இதற்கு தலைமை வைத்து செயல்படுத்துவதற்கு ஒருவரை நியமிப்பார்கள். அப்படியாக இப்பொழுது அமலமரி தியாகிகளினுடைய அந்த உயர் தலைவரே அதை பொறுப்பை எடுத்திருக்கின்றார். தாங்கள் அதை அங்கு ரோமிலே செய்வதாக. அத்தோடு ஃபாதர் ரோலன் ஜாக் OMI என்ற குருவானவர் இப்பொழுது அதோட ஆய்வு கற்று இந்த சாட்சிகளினுடைய சாட்சியங்களையும் வைத்துக்கொண்டு குறிப்புகளையும் வைத்துக்கொண்டு அவரை பற்றிய ஒரு ஆய்வு கட்டுரையை இப்பொழுது எழுதி கொண்டிருக்கின்றார். முதல் பகுதிகள் முடித்து விட்டார். இன்னும் சில பகுதிகள் அவர் எழுதி முடிக்க வேண்டி இருக்கின்றது. அது முடிந்த பிற்பாடு அவர்கள் அவைகளை எடுத்து ஆராய்ந்து இவருடைய புனிதப்படத்திற்கான முயற்சிகளை எடுப்பார்கள். அதே வேளையிலே புதுமையும் நாம் சொன்னது போல பெரிய புதுமையும் நடைபெற வேண்டும். அப்பொழுதுதான் அது விரைவிலே நடைபெறக்கூடியதாக இருக்கும். மிகவும் பெருமைக்குரிய ஒரு சபையாக இந்த சபை இருக்கின்றது. இந்த சபையிலே ஒருவர் சேர வேண்டுமாக இருந்தால் துறவியா அருட்சகோதரனாகவோ அல்லது குருவாகவோ அல்லது ஒரு அருட்கன்னியாகவோ வர வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய சபையிலே இணைந்து கொள்வதற்கான நடைமுறை என்ன? இப்பொழுது அந்த ஆண்களுக்கான சிவமாலை தாச சபையை பொறுத்தவரையிலே இங்கே யாழ்ப்பாணத்திலே தமிழ் பேசுகின்ற இளைஞர்களுக்காக கோவில் வீதியில் அமைந்துள்ள அருள் ஆச்சிரமத்திலே மாணவர்கள் எடுக்கப்படுகின்றார்கள். அவர்கள் அதே போல் சிங்களம் பேசுகின்ற மாணவர்களுக்காக நீர்கொழும்பிலே கொச்சிக்கடை ஜெபமால ரஜனி செவன என்ற ஆச்சிரமத்திலே அவர்களை எடுக்கின்றோம். அப்படியாக எடுத்து அவர்களை படிப்பித்து அவர்கள் AL பாஸ் பண்ணும் வரையிலே அவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிப்பார்கள். அதன் பிற்பாடு துறவு பயிற்சிகளை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அப்படியாக கொடுக்கின்ற வேளையில் இப்பொழுது ஒருவர் எல்லாவற்றையும் அந்த பயிற்சியெல்லாம் முடித்து இப்பொழுது இந்தியாவுக்கு சென்றிருக்கிறார். நவத்துறவு பயிற்சியை செய்வதற்காக அது ஒரு வருஷம் செய்ய வேண்டும். அதில் இப்பொழுது ஒரு ஆள் இலங்கையிலிருந்து இருக்கின்றார். அத்தோடு 3 பேர் யாழ்ப்பாணத்திலே ஆங்கில கல்வியை AL பரீட்சை முடித்து ஆங்கில கல்வியை புனித மார்ட்டினார் செமினரியிலே அவர்களோடு சேர்ந்து படித்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல் அங்கு நீர்கொழும்பிலே
சிங்களம் பேசுகின்ற மாணவர்கள் படித்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் உங்களுடைய குருத்துவ பணி வாழ்விலே பல பதவிகளில் இருந்திருக்கின்றீர்கள், பல பணிகளை ஆற்றியிருக்கின்றீர்கள், பல வருடங்களை நிறைவு செய்திருக்கின்றீர்கள். இந்த காலங்களிலே நீங்கள் பெற்றுக்கொண்ட மறக்க முடியாத ஒரு அனுபவம் பகிர்ந்து கொள்ள முடியுமா? பல அனுபவங்கள் இருக்கின்றன. அதிலே ஒன்று, நம்முடைய குழந்தை இயேசு இங்கே அவருடைய வழிபாடுகள் ஆரம்பித்த அந்த நிகழ்வு அது என்னுடைய வாழ்விலே ஒரு முக்கியமான ஒரு நிலையாகவும் இருக்கின்றது. என்னவென்று சொன்னால், நான் அங்கு பெங்களூரிலே குழந்தை இயேசுவினுடைய ஆலயம், அதுதான் ஆசியாவிலேயே பெரிய ஆலயம், குழந்தை இயேசு ஆலயம். எனவே அங்கு செபித்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த குழந்தை இயேசு சொன்னார், தான் இங்கே எங்களுடைய இலங்கையிலே யாழ்ப்பாணத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால், அந்த நாட்களிலே உள்ளூர் ஒரு போர் பிரச்சனைகள் நடந்து கொண்டிருந்த நேரம். எனவே அவர் இங்கே வந்து அந்த உண்மையான சமாதானத்திற்காக வர வேண்டும் என்று கேட்டிருப்பார் நினைக்கிறேன். கேட்டார். அப்பொழுது நான் சொன்னேன், நாங்கள் அந்த பயனை செய்ய முடியாது. இங்கே நாங்கள் ஆண்டவர் நற்கருணை எழுந்தேற்றம் செய்து செபமாலை செபித்து உலகம் முழுவதற்காகவும் திருச்சபைக்காகவும் திருச்சபையினுடைய பணியாளர்கள் எல்லாருக்காகவும் அன்றாடுவது தான் எங்களுடைய பணி என்று சொன்னேன். அப்பொழுது அவர் பிறகு ஒன்றும் பேசவில்லை. நானும் இங்கு வந்து விட்டேன். இங்கு வந்த பிற்பாடு பார்த்தால், கொழும்பிலிருந்து ஒருவர், எனக்கும் தெரியாது அவருக்கும் என்ன தெரியாது, அவர் ஒரு குழந்தை இயேசு சிறுவத்தையும் அங்கு கொழும்பிலே அங்கு சிவமாலை மாதா சபை கோவிலிலே சொல்லப்படுகின்ற அந்த குழந்தை சிவத்தினுடைய அட்டைகளையும் ஒரு கட்டுக்கொண்டு இங்கு வந்தார். இங்கு வந்தபோது டெம்பிள் ரோட்டில் வந்து கொண்டு இருக்கும் பொழுது அது உள்ளே போக வேண்டும் என்று சொல்லி தனக்கு ஒரு ஈர்ப்பு வந்ததாம் என்று சொல்லி என்னை வந்து சந்தித்தார் ஆச்சிரமத்திலே. அப்பொழுது நான் அங்கு பொறுப்பாக இருந்தேன். அது அநேகமாக 1988ஆம் ஆண்டாக இருக்க வேண்டும். எனவே அப்படியாக அவர் வந்து கேட்ட பொழுது நான் சொன்னேன், இது எங்களால் முடியாது, நீங்கள் அங்கே பெரிய கோயில் இருக்குது, அங்கே கொண்டே கொடுங்கள்னு சொல்லி. அவர் சொன்னார், எனக்கு இவர்கள் ஒருவர் இங்கே ஒரு சுவாமியையும் தெரியாது, நான் இப்போ கொழும்பில் இருக்கிறேன், அதனால் நீங்கள் எடுத்து எதாவது செய்யுங்கள் என்று. அதன் பிற்பாடு நான் எங்களுடைய குறுமட மாணவர்களுக்கு அவர்களுக்கு உதவியாக இருக்கும் அவருடைய அழைத்தலுக்கு குழந்தை இயேசு அவர்களுக்கு உற்சாகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்து வந்தார் என்று லூக்கா நற்செய்தியிலே கூறப்படுகின்றது. அதற்கேற்ப அவர்களுக்கு அவர் பாதுகாவலராக இருப்பார் என்று சொல்லி அதை ஒரு நாள் அவர்களிடம் சொன்னேன். அதன் பிற்பாடு ஒரு நாள் அந்த நம்முடைய கோவிலிலே மக்கள் எல்லாரும் போன பிற்பாடு நானும் அந்த மாணவர்களும் சேர்ந்து அந்த செபத்தை சொன்னோம். ஆனால் அதன் பிற்பாடு என்ன நடந்ததுன்றே தெரியவில்லை, எனக்கே சரியாக தெரியாது. ஆனால் ஏராளமான மக்கள் அந்த வழிபாட்டுக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏராளமாக. நானும் அந்த வழிபாட்டை செய்து கொண்டே இருக்கிறேன், மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறேன். அங்கே வேறு குருக்களும் இல்லை இதை செய்வதற்கு. எனவே அது ஒரு பெரிய ஒரு அற்புதமாக கருதுகின்றேன். அப்போது அத்தோடு நான் அந்த உயர் தலைவராக இருந்த காலத்திலே 45 குருக்கள், இந்தியாவிலும் இலங்கையிலுமாக 45 குருக்கள் அந்த 6 ஆண்டுகளுக்குள்ளே திருநிலைப்படுத்தப்பட்டு அவர்கள் இப்பொழுது செயல்பட்டு பணியாற்றி கொண்டு இருக்கின்றார்கள். தற்போது நாங்கள் வாழ்கின்ற இந்த சூழல் மிகவும் சவாலான ஒரு சூழலாக இருக்கின்றது. ஆன்மீகம் குறைந்து போகின்ற அல்லது இறை அழைத்தல்கள் குறைந்து போகின்ற காலமாக இருக்கின்றது. இந்த காலப்பகுதியிலே உங்களுடைய துறவற சபைக்கு இளைஞர்கள் அல்லது யுவதிகள் இணைந்து கொண்டிருக்கின்றார்களா? அழைத்தல்கள் பெருகி கொண்டிருக்கின்றதா? தோபன் சுவாமியுடைய காலத்திலே, அவர் வாழ்ந்த காலத்திலே அவர் சொல்லுவார், நான் இறந்த பிற்பாடு இந்த சபைக்கு அழைத்தல்கள் வரும் என்று சொல்லி அவர் சொல்லியிருந்தார். அதன் மூலமாகத்தான் நான் யோசிக்கின்றேன், எங்களுடைய காலத்திலே இளைஞர்கள் எடுக்கப்பட்டார்கள். இப்போ நான் கூட எதிர்பார்க்கவில்லை இங்கு வந்து சேருவேன்னு சொல்லி. ஆனால் பத்திரிசியார் கல்லூரியிலே கற்று அங்கு உதைபந்தாட்ட வீரனாகவும் அங்கு செயல்பட்டு அதன் பிற்பாடு இந்த சபைக்கு சேர வேண்டும்னு சொல்லி அதிலே சேர்ந்து துறவியாக வந்தேன். அதே வேளையிலே மற்ற இளைஞர்களும் இதிலே சேர்ந்து கொண்டார்கள். அதன் பிற்பாடு எங்களுடைய பணியின் வழியாக இப்பொழுது அதிலே இளம் குருக்களும் வந்திருக்கின்றார்கள். அழைத்தலை பொறுத்தவரையிலே இதற்கு குறைவு என்று சொல்லி நாங்கள் சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவரும் மாதாவும் இந்த சபையினுடைய இந்த குறிக்கோளை, அதாவது செபம் தவம் என்ற அந்த குறிக்கோளை வைத்துக்கொண்டு எப்பொழுதும் செபம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு சபை திருச்சபையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அழைத்தல்களை அனுப்பி கொண்டு தான் இருக்கின்றார். எனவே அவைகளை இனி நாங்கள் நல்ல முறையிலே செயல்படுத்தி, இப்பொழுது இங்கே
யாழ்ப்பாணத்திலே 8 மாணவர்கள் இருக்கின்றார்கள், அதே போல் நீர்கொழும்பிலேயும் இருக்கின்றார்கள். எனவே இப்படியான முறையிலே அழைத்தல்கள் வந்து கொண்டு தான் இருக்கின்றன. அதன் பிற்பாடு அவர்கள் எப்படியாக செயல்படுகின்றார்கள், அவர்கள் நீடித்து நிற்கின்றார்களா என்பது எங்களுடைய வழிநடத்துதலும் அவர்களுடைய அழைப்பிலும் தங்கி இருக்கின்றது. எனவே அழைத்தல்களை பொறுத்தவரையிலே இப்பொழுது வந்து கொண்டு தான் இருக்கின்றது. இதுவரை யாழ் மறைமாவட்டத்திலே ஆரம்பிக்கப்பட்ட சுபமாலை தாசர் சபையினுடைய அருட்தந்தை ஸ்டீவன் அவர்கள் அந்த சபையை பற்றியும் அந்த சபையை தோற்றுவித்த அருட்தந்தை தோமஸ் அடிகளை பற்றியும் மிகவும் சிறப்பாக எடுத்து சொல்லியிருக்கின்றார். அதைவிட தோமஸ் அடிகளுடைய புனித நிலைக்கான ஆயத்த நடவடிக்கைகள் எல்லாம் நிறைவடைந்து வத்திக்கானுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. நாங்கள் தொடர்ந்தும் இந்த சபைக்காக மன்றாடுவோம். இந்த சபையிலே அழைத்தல்கள் பெருக வேண்டும் என்று செபிப்போம். அதே நேரம் தோமஸ் அடிகள் விரைவிலே புனிதராக திருநிலைப்படுத்தப்பட வேண்டும் என்று தொடர்ந்து மன்றாடிக் கொள்வோம். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு இந்த அழகான அற்புதமான கருத்துக்களை எமக்கு தந்த அருட்தந்தை ஸ்டீவன் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.